டெல்டா, காமா, தீட்டா. டெல்டா அப்படின்னா வந்து இப்போது இதில் வந்து டெல்டாவில் காமிக்குது 0.6536 காமிக்குதா. அதுக்கு என்ன மீனிங்னா அந்த ஸ்டாக்கோட எவ்ரி $1 மூமெண்ட்டுக்கு எவ்வளோ இந்த ப்ரைஸ் வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் டெல்டா. ஸ்டாக் வந்து 164.34 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ லெட்ஸே இந்த ஸ்டாக் வந்து $1 மூவ் ஆகுது, 165.34க்கு மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரைஸ் 3.85 இருக்கு இல்லையா, இந்த ப்ரைஸ் வந்து will be added with this delta. ஸோ 3.85 ப்ளஸ் 0.65 அப்போ என்ன எவ்வளோ வரும், 4.5 கரெக்டாக. ஸோ 4.5 வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரைஸ் மாறிடும் எப்போது அந்த ஸ்டாக் வந்து $1 வந்து ரைஸ் ஆகும்போது. அதுதான் வந்து டெல்டாவோட மீனிங். ஓகேவா. இப்போ காமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ காமா வந்து இப்போது வந்து இந்த டெல்டாவோட எவ்வளோ அமௌண்ட்டு வந்து காமா வந்து ஆட் ஆக போகுது ஒவ்வொரு வாட்டியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதா வந்து இந்த காமாவோட மூமெண்ட். ஷேர் ப்ரைஸ் கிடையாது, டெல்டாவோட வேல்யூ. ஓகே. இப்போ இந்த ஸ்டாக் வந்து $1 மூவ் ஆயிடுச்சு. அப்போது 0.6536 இருக்கிறது வந்து இந்த காமாவோட ஆட் ஆகி இந்த டெல்டாவோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிரும். புரியுதா. ஸோ $1 மூமெண்ட்டுக்கு வந்து டெல்டாவோட வேல்யூ வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து காமா. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த காமா வச்சுட்டு டெல்டாவோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா ஸ்டாக்கோட மூமெண்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்போது 0.65 இருக்கிறது வந்து லெட்ஸே ஒரு 0.7 ஆகிடுச்சு இந்த காமாவோட ஆட் ஆனதுக்கப்புறம். அப்போது நெக்ஸ்ட்டு $1 மூமெண்ட்டுக்கு வந்து அந்த டெல்டாவோட ப்ரைஸை வச்சு தான் ஸ்டாக் மூவ் ஆகும் கரெக்டாக. அப்போது அடுத்த $1 இன்க்ரீஸ்க்கு உங்களுக்கு வந்து 0.7 வந்து அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். கிளியரா. ஸோ அப்போது டெல்டாவும் காமாவும் பார்த்துட்டோம். டெல்டா வந்து ஸ்டாக் மூமெண்ட்டை வச்சுட்டு உங்களோட ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து மாறப்போகுது. காமா வந்து எவ்வளோ டெல்டாவோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறது. இது 2 டேர்ம்ஸு. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தீட்டா. ஸோ தீட்டாவோட மீனிங் என்ன அப்படின்னா வந்து டைம் டிகே அப்படிங்கிறாங்க இல்லையா. இப்போது வந்து நீங்கள் ஆப்ஷனை வந்து இன்றைக்கி ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி டேட்டு வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து February 26th. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட் என்னது March 4th. இன்னையிலேருந்து March 4th வரைக்கும் ஒவ்வொரு டேவும் இந்த தீட்டா வேல்யூ வச்சு தான் வந்து இந்த ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும். -0.18 அப்படின்னு போட்டிருக்காங்களா. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இன்க்ளூடிங் ஹாலிடேஸ், சாட்டர்டே, சண்டே எல்லாத்தையும் மார்க்கெட் க்ளோஸ் ஆன டேஸ் இது எல்லாத்தையும் சேர்த்தி நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளோ இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் தீட்டா. ஸோ இப்போ தீட்டா வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைம் டிகே, அது மீனிங் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ கம்மியாக போகுது.